ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எறா வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி எறா ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1.25 டம்ளர் அளவுக்கு அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி கழுவியாச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு எறா மசாலா போட்டு நம்ம பரட்டி வச்சிடலாம். அதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கிறேன், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கடையில் 3 வெங்காயத்தை பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம். அரிசி ஃபுல்லாக வேக வைக்காமல் ஒரு 3/4 பாகத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதே கடாயில் எறாவை பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு சைடு வந்துருச்சு. நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ரைஸும் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அடுத்த தண்ணியை வடிகட்டி எடுக்கணும். இப்போ எறாவும் வெந்துருச்சு. எறாவையும் நான் எடுத்துக்கிறேன். அதே எண்ணெயில் நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அடி பிடிச்சிருச்சுன்னு நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதில் உள்ள எல்லாமே வந்துடும். அப்போ இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது ரைஸும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நான் ரைஸ் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டும். வெங்காயமும் லைட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள். அடியில் உள்ளது எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நாம் எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதையும் நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரான் பொரிச்ச எண்ணெயில் தான் இந்த டிஷ் பண்ணணும். அப்போனா தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இல்லை நம்ம வெறும் எண்ணெயில் இப்போ செஞ்சோம்னா ரைஸ் அந்த ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம ப்ரான் பொரிச்ச எண்ணெயில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேக வச்சு ரைஸ் சேர்த்து இந்த கிரேவி கூட ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாஸ்மதி ரைஸ்னால் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாமல். அப்போனா ரைஸ் உடஞ்சி போயிடும். அதனால் மெதுவாக அதை
கிரேவி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும், அரிசி உடையாத மாதிரி. இது சாதாரண சாப்பாட்டு ரைஸ்லேயே வந்து இந்த டிஷ் வந்து பண்ணலாம். பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது அதோடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம சாதா ரைஸ் யூஸ் பண்ணும்போது அதோடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையும் ஃப்ரானையும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ஃப்ரான் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். மெதுவாக வந்து அரிசி உடையாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும், அதுதான் இதில் மெயின். நம்ம ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் பெப்பர் தூள் வந்து தூவிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இறா வந்து வாயு நம்ம பெப்பர் சேர்க்கும்போது அந்த வாயு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால் முட்டை ஃப்ரான்லாம் சேர்க்கும்போது நிறையா பெப்பர் தூள் வந்து நம்ம சேர்த்து செய்யும்போது நல்லா ஆரோக்கியமாக வந்து இருக்கலாம். இப்போ நம்மளுடைய எறா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா தயிர் வெங்காயத்தை கூட வந்து சாப்பிட்லாம். நம்மளுடைய ஃப்ரான் ரைஸு தயாராகிடுச்சு.